உள்ளம் கொண்ட அனைவருக்கும் வணக்கம். நம்ம சிவ மகாபுராண கதைகளை தொடர்ந்து கேட்டுட்டு வரோம். அந்த வரிசையில நேத்தி தொடர்ச்சி இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். நேத்து என்ன ஆச்சுன்னா, அகல்யா, அதாவது கௌதம முனிவர் அகல்யா கதையை பத்தி நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அந்த கதையை தொடர்ந்து இப்ப நம்ம பார்க்கலாம். முனிவர்கள் யாவரும் ஒன்று கூடி ஆலோசனையையும் கௌதம முனிவர் செய்த காரியத்தையும் சொல்கிறேன். நைமிசாரண்ய வாசிகளே, அம்முனிவர்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து, நம்மளொரு பிழைப்புக்காக வந்திருந்தால் இந்த கௌதம ஆசிரமத்தில் இருக்கும் வரையில் துக்கம் இல்லாமல் ஜீவிக்க முடியாது. இதற்கு தக்க யுக்தியை விரைவில் செய்து நம் மானத்தை காப்பாற்றிக் கொண்டு நம் தவத்திற்கு இடைஞ்சல் எதுவும் இல்லாமல் இருக்க வழி ஒன்றை கண்டுபிடித்து இந்த கௌதம முனிவரை இங்கிருந்து எப்படியாவது அப்புறப்படுத்த வேண்டும். அப்பொழுதுதான் நம் சுகமாக வாழ்ந்திருக்கலாம். கௌதமன் எங்கேயாவது போகட்டும், நாம் எல்லோருமாக சேர்ந்து அவனை அடித்து துரத்தி விடலாம் என்று தீர்மானித்தார்கள். எடுத்த கொடுத்தா மரத்தை பிடிக்கிற கதை இதுதாங்க. அந்த யோசனை கைகூடும்படி விக்னேஷ பெருமானை உபாசித்து அருகு, தாமரை, அக்ஷதை, சிந்தூரம், சந்தனம், தூபம், தீபம், மோதகம் இதெல்லாம் கொடுத்து பூஜையை வழிபட்டார்கள். அவருடைய பூஜைக்கு மகிழ்ந்து தயை செய்ய விளைத்து விநாயகர் அவர்கள் முன் தோன்றி, முனிவர்களே, உங்களுக்கு என்ன காரியம் நடக்க வேண்டும், அதை வெளியிடுங்கள் என்று கேட்டார். அதற்கு முனிவர்கள் கணபதியை பார்த்து, விநாயக பெருமானே, எங்கள் விஷயத்தில் தாங்கள் தயவுடையவராக இருந்தால் கௌதம முனிவனை இந்த ஆசிரமத்திலிருந்து அவரது சீடர்களோடு துரத்திவிட வேண்டும். இதுவே நாங்கள் வேண்டும் வரம் என்று வேண்டினார்கள். அதை கேட்டதும் விக்னேஸ்வரர் சிரித்துவிட்டு, முனிவர்களே, நீங்கள் இப்போது தீய காரியத்தை விரும்புகிறீர்கள். குற்றம் எதுவுமில்லாத கௌதமன் விஷயத்தில் நீங்கள் கோபித்தால் உங்களுக்கு இடையூறு ஏற்படும். உபகாரம் செய்வதற்கு அபகாரம் செய்வதும் சரியல்ல. அப்படி அபகாரம் செய்ய எண்ணம் கொண்டால் இப்போது நீங்கள் நாசம் அடைவீர்கள். அருந்தவம் செய்து என்னிடம் நல்ல வரத்தை கேட்டீர்களே. ஆகா, நல்ல பயனை விரும்பாமல் நினைக்கவும் கூடாது. இத்தகைய வரத்தை கோருவது கையில் இருக்கும் ரத்தினத்தை விட்டுவிட்டு கருமணியை விரும்புவது போல் இருக்கிறது. உங்களுக்கு வேறு எது விருப்பமோ அதை கேளுங்கள் என்றார் விக்னேஸ்வரர், அது விநாயக பெருமான். ஆனால் முனிவர்கள் அனைவரும் மீண்டும் மதிமயக்கத்தில் அதே வரத்தை வேண்டினார்கள். அப்போது விநாயகர் மீண்டும் அவர்களை நோக்கி, உலகத்தில் ஒரு துஷ்டன் சாதுக்களின் சகாவாசத்தால் ஒரு காலத்தில் சாதுவாகிறான். சாதுவோ துஷ்ட சகவாசத்தால் தீமை செய்தால் இதுவும் நமது வினையை என்று நினைத்து அனுபவித்து தனக்கு தீமை செய்தவனுக்கும் நன்மையை செய்கிறான். ஆகையால் உங்களை எப்பொழுதாவது கௌதமர் துன்பப்படுத்தினால் அப்போதே அவர் உங்களுக்கு சுகத்தை செய்ததாகவே எண்ணுங்கள். நீங்கள் மங்கையர் மொழியில் மதிமயங்கி இவ்வாறு செய்ய எத்தனித்தீர்கள். அந்த கௌதமரே உங்களுக்கு சுகத்தை விரைவில் செய்வார் என்று பல வகையான நீதிகளை அவர்களுக்கு போதித்தார். ஆனா இவங்க என்ன பண்ணுவாங்க? இவ்வாறு விநாயகர் பலவாறு சொல்லி முனிவர்கள் சம்மதிக்காமல் இருந்ததாலும் அவர்கள் வேண்டிய வரத்தை கொடுப்பதாக முன்னதாக வாக்களித்து விட்டாலும் கணேசர் அவர்களை உங்களுக்கு சொல்லியும் கேட்காததால் உங்கள் விருப்பப்படி நடக்க வரம் கொடுத்தேன். அதனால் விலையும் இந்தனையும் நீங்கள் அனுபவிப்பீர்கள் என்று வரம் தந்து மறைந்தார். கௌதம முனிவர் மற்ற முனிவர்களின் யோசனை ஒன்றையும் அறியாமல் தம் தவநிலையிலேயே இருந்தார். இனிமேலே நடந்தவற்றை சொல்கிறேன். கௌதமரின் ஆசிரமத்திலிருந்து முனிவர்களின் வேண்டுகோளுக்கு இணங்க விநாயக பெருமான் நடக்க சக்தியுற்று ஒரு கிழப்பசுவின் வடிவம் கொண்டு கௌதமருடைய கோதுமையை பயிர் நன்றாக விளைந்து அறுவடையாகும் தருணத்தில் அங்கு சென்று மேய்து கொண்டிருந்தார். அப்போது தெய்வ கதியாய் கௌதம முனிவர் அங்கே வந்து பயிரில் மேயும் பசுவை கண்டு கையினால் ஒரு பிடி வைக்கோல் எடுத்து எறிந்தார். அது பட்டவுடனே கௌதமரின் கண்ணெதிரில் அந்த பசு கீழே விழுந்து இறந்துவிட்டது. அதை கண்டதும் அங்கு வந்த முனிவர்களும் முனிபத்திரிகளும் பேரெரிச்சலுட்டு, கௌதமன் என்ன காரியத்தை செய்து விட்டான், பசுவதை செய்து விட்டான், அவன் மகா துன்மார்க்கன் என்றார்கள். கௌதமரும் அவருடைய பத்தினியான அகல்யையும் மிகவும் துக்கப்பட்டு, என்ன செய்வது, எங்கே போவது, நிச்ச காரணமாக போகத்தை சபித்து விட்டதே, இதை எவ்வாறு ஒழிப்பது என்று சொல்லிக் கொண்டிருக்கும் போது முனிவர்கள் அனைவரும் கௌதமரிடம் வந்து, உன் ஞானம் என்னவாயிற்று, உன் தவம் எங்கே ஒழிந்தது, உன் சர்வஞவம் என்ன ஆயிற்று, உன் கல்வி எங்கே மறைந்தது என்று இது போல அவரை பலவாறு தூற்றி கோகத்தை செய்த உன் முகத்தை பார்க்க கூடாது என்கிறார்கள். அதாவது இதா காரணம் நினைச்சு இவங்கெல்லாம் கௌதம முனிவர் திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. முனி பத்திரிகளோ கௌதமியரையும் அகல்யையும் பலவாறு தூற்றி, ஓ கௌதமா, இனி நீ இங்கே வராதே, எங்கள் கண்களில் புலப்படாமல் எங்கேயாவது ஓடிவிடு. நீ இங்கிருந்தால் நாங்கள் கொடுக்கும் அவிர்ப்பாகத்தை அக்னி தேவன் ஏற்றுக்கொள்ள மாட்டான். நாங்கள் செய்யும் சிராதத்தை பித்திருக்கள் அடைய மாட்டார்கள் என்று கணக்கின்றி தூஷித்து யாவரும் அவர் மீது கற்களை எறிந்தார்கள். கௌதம முனிவர் இன்னும் யாது நிகழுமோ என்று கருதி அம்மகரிஷிகளை நோக்கி, மாதவர்களை, நான் இங்கிருந்து உண்மையாகவே போய்விடுகிறேன் என்று சொல்லி
தம் ஆசிரமாகி அந்த இடத்தை விட்டு மனைவியும் சீடர்களும் தன்னை பின்தொடர ஒரு குரோச தூரம் சென்று அங்கே இருந்து கொண்டு கோகத்தி பாவம் தீரும் வரையில் இதற்கு காரிய சந்நியாபதனங்களை செய்து கூடாதாகையால் சூதகா சௌகம் என்ற உற்றவன் போல தங்கியிருந்தார். கௌதமரை கண்டாலே முனிவர்களும் முனிப்பத்தினியர்களும் தங்கள் முகத்தை ஆடையால் மூடிக்கொள்வார்கள். இவ்வாறு 15 நாட்கள் தொடர்ந்து சென்றன. கௌதமர் அங்கிருக்கும் முனிவர்களை வருவித்து, சுவாமிகளே, நீங்கள் எவ்வாறாயினும் எனக்கு அனுகிரகம் செய்ய வேண்டும். என் பாவம் ஒழிய வகை ஏதேனும் செய்ய வேண்டும். என் பாவம் ஒழியும் வகை ஏதேனும் இருந்தால் அதை தெரிவிக்க வேண்டும். பெரியவர்களின் உபதேசம் இல்லாமல் ஒருவருக்கும் பிரார்த்தித்த சித்திகளே கைகூடாது என்று வினயத்துடன் கேட்டுக்கொண்டார். அதற்கு அவர்கள் ஒருவரும் பதில் சொல்லவில்லை. அவர்களை கௌதமர் அதிக வணக்கத்துடன் தரையேற்றும்படி வேண்டிக் கொண்டதன் பேரில் அம்முனிவர்கள் அனைவரும் ஒன்று கூடினர். கௌதம முனிவன் பாப விமோசத்தை பிராமணருக்கு சமைத்தல் வரக்கூடாது என்று கூறியதனால் தூரத்தை இருந்து அவர்களை நமஸ்கரித்து கையேற்று நின்று, தபஞானிகளே, என் பாவம் போவதற்குரிய வகையை இவ்விதத்திலாவது யோசித்து சொல்ல வேண்டும் என்றார். அதற்கு அந்த முனிவர்கள், நீர் முதலில் உன் பாவத்தை ஊரெங்கும் தெரியும்படி சொல்லிக் கொண்டு உலக வலம் வந்து வயலில் இருந்து போகத்தி செய்து நான் பிக்ஷைக்கு வந்தேன் என்று பசித்த விடத்தல் வேதியர் புணர்த்தி இவர்களிடம் 7 வீடுகளில் ஒவ்வொரு கவலம் கையில் ஏற்று உண்டு மீண்டும் இங்கு வந்து 1 மாத காலம் சாந்தி ராயண விரதம், அதாவது சாந்திராயண விரதம் இருக்க வேண்டும். அப்படின்னா இது சந்திர கலைகள் உயர்ந்தோறும் முறையே 4 கவலமாக உயர்த்தியும் மீண்டும் குறைந்தோறும் முறையே 4 கவலமாக குறைத்தும் புசிக்கும் விரதம் அனுசரித்து இந்த பிரம்மகிரியை 101 பிரதட்சணம் செய்து வர வேண்டும். இவ்வாறு செய்தால் நீர் பரிசுத்த ஆவீர். வேறொரு வகையையும் சொல்கிறோம். நீர் கங்கையை இங்கே வரவழைத்து அதில் சாணம் செய்து கோடி பார்த்திவலிங்க அர்ச்சனை செய்ய வேண்டும். இப்படி செய்தாலும் பாவம் நிவர்த்தியாகி புனிதராவீர். முதலில் இந்த பிரம்மகிரியை 11 பிரதட்சணம் செய்யும். அதற்கு பிறகு சதா கும்பாபிஷேகம் செய்து கொண்டால் இப்பார்த்திவ சரீரம் தூய்மையடையும் என்றார். சவுனாகதி முனிவர்களே, அம்முனிவர்கள் அவ்வாறு கூறிய வார்த்தைகளை கேட்டதும் கௌதம மகரிஷி கோடி பார்த்திவ லிங்க பூஜையை 3 பிரதட்சணமும் செய்வேன் என்று சங்கல்பம் செய்து கொண்டு பிராமணர்களின் உத்தரவை பெற்று கிரி பிரதட்சணம், அதாவது மலையை மலம் வருதல் செய்து சாஸ்திர கோரத்துப்படி கோடி லிங்கார்ச்சனம் செய்து முடித்தார். பதிவிரதியான அகல்யையும் முறைப்படி சிவபூஜை செய்து கொண்டிருந்தார். சீடர்கள் அவர்கள் இருவருக்கும் தொண்டு செய்து கொண்டிருந்தார்கள். கௌதமர் இவ்வாறு பூஜை செய்து கொண்டிருக்கும் போது சிவபெருமான் பக்தி பிரியராகியால் அவரது பூஜைக்கு மகிழ்ந்து பிரமத கணங்களோடு பார்வதி தேவியோடும் ரிஷிப வாகனத்தில் வந்து தரிசனம் அளித்து கௌதமரை நோக்கி, உன் பூஜைக்கு மகிழ்ந்தோ, நீ வேண்டும் வரத்தை கேள் என்றார். கௌதமர் சிவரூபத்தை தரிசித்து பெரிதும் மகிழ்ந்து கௌரி சங்கரரை பணிந்து துதிக்கலானார். என்னன்னா, குணரகிருதரும் பக்தருக்கு சுகம் செய்பவரும் படைப்பின் துவக்கத்தில் பக்தானுகிரகத்துக்காக மாயவுடன் கூடிய ரூபமுடையவரும் எல்லா பிராணிகளின் சரீரங்களிலும் அனர்தர்மையாக இருப்பவரும் பக்த ரட்சகனாக விஷ்ணு ரூபமுடையவரும் ஹரண்ய கர்ப்ப ரூபமுடையவரும் பிரம்ம விஷ்ணுக்களால் பூஜிக்கப்பட்டவரும் சர்வ வியாபகரும் வியாபிக்கப்படும் பொருளாக உள்ளவரும் தானே சர்வமயமானவரும் பரமாத்மா விஸ்வரூபமானவரும் அகாரம் முதல் ஷகாரம் இறுதியாக வர்ணமாலிகா சொரூபமரும் குணராகிருதரும் குணஸ்வரூபரும் சகல சொரூபமும் ஆகிய தேவரிற்கும் நமஸ்காரம் நமஸ்காரம் அப்படின்னு பூஜை பண்ணார். இவ்வாறு துதித்து என்னை பாவம் நீக்கியவனாக செய்ய வேண்டும் என்று வேண்டினார். அப்போது சிவபெருமான் கௌதமுனரை பார்த்து, கௌதமா, நீ தன்யன், கிருதகிருத்தியன். துஷ்ட வேதியர்கள் உன்னிடம் பாவத்தை கபடத்தால் ஏற்றினார்களே என்று உனக்கு எப்போதும் பாவமே கிடையாது. உன்னை கண்டவுடனே சகலமும் பாவம் நீங்குவர்களாக மாறுவர். இந்த துரோக சிந்தனையுடன் முனிவர்கள் செய் நன்றி மற்றவர்களுக்கு ஆகையால் இவர்கள் செய்த பாவங்கள் பிராயச்சித்தங்களாலும் பரிகரிக்க மாட்டா. உனக்கு ஏதேனும் சிறிதேனும் பாவம் இருப்பின் அதுவும் என்னை தரிசித்தால் ஒழிந்துவிடும் என்று சொல்லி அத்துஷ்ட வேதியர்கள் செய்த சகல வஞ்சனைகளையும் கௌதம முனிவரிடம் எடுத்துரைத்தார். அவ்வந்தனரின் வஞ்சகத்தை கேட்ட கௌதமர், கண்ணுதல் பெருமானே, அம்முனிவர்கள் அனைவரும் எனக்கு எந்தவித தீமையும் செய்யவில்லை. அவர்கள் செய்தார்களே ஆயினும் அது பெரிதல்ல. அவர்கள் என் விஷயத்தில் நன்மையைதான் செய்தார்கள். அவர்கள் அவ்வாறு செய்யாவிட்டால் மறைகளாலும் அறியாத மகேஸ்வரனான தங்களை தரிசிக்க முடியுமா? ஆகையால் அவர்கள் புண்ணியவான்களே என்று கூறினார். அவருடைய சர்க்குண சிற்பிக்கு மகிழ்ந்த சிவபெருமான், நீ மகா புண்ணியன்.
உனக்கு வேண்டிய வரம் என்ன என்று கேட்டார். கௌதமர் சிறிது யோசித்துவிட்டு தம் பெயர் என்றும் நிலைத்திருக்க வேண்டும் என்று நினைத்து, சுவாமி, சகல லோகங்களுக்கும் நன்மையை தரத்தக்க கங்கையை கொடுக்க வேண்டும் என்று சாஷ்டாங்கமாக பணிந்து நமஸ்கரித்தார். சிவபெருமான் பூவுலகத்தில் சொர்க்கலோகத்திலும் இருந்த பூரணமாய் இருக்கத்தக்க தம் ஜடா மகுடத்திலிருந்து கங்கை சிறிது கௌதமருக்கு கொடுத்தார். அந்த கங்கை உடனே ஒரு பெண்ணுருவம் கொண்டு கௌதமரின் முன்னால் நின்றார். கௌதமர் கங்காதேவியை துதித்து, தாயே, நீயே தன்யை, எல்லா உலகங்களையும் புனிதமாக்க வல்லவளான நீயே என்னையும் பரிசுத்தனாக்கி என் பாவங்களையும் ஒழிக்க வேண்டும் என்றார். அப்போது சிவபெருமான் கங்கையை நோக்கி, பெண்ணே, இந்த கௌதம முனிவனை என் கட்டளைப்படி கிருதாவர்த்தனாக செய் என்றார். கங்கை சிவபாக்கியனை கௌதமரின் வேண்டுகோளையும் கருதி, நான் பரிவார சகிதமாக உள்ள இந்த முனிவனை பரிசுத்தமாக்கி மீண்டும் உம்மோடு சேருவேன் என்றாள். அதற்கு சிவபெருமான், கங்கையே, 28வது மகாயுகத்தில் நடக்கும் வைஸ்தவ மனுவர்த்தத்தில் கலிகாலம் வரும். அப்போது மனிதர்கள் அற்பாயிலும் அற்ப புத்தியும் உடையவர்களாக இருப்பார்கள். ஆகையால் அந்த காலத்தில் அவர்கள் உன்னை தரிசிக்கும்படி அதுவரை நீ இங்கேயே இருக்க வேண்டும் என்று கூறினார். அதற்கு கங்கை, சுவாமி, நான் இங்கேயே இருக்கும்படி தங்கள் கட்டளையை இட்டால் காசி சேத்திரத்தில் என்னிடம் ஒருவரை புனிதமாக்க முடியாது. ஆகையால் இவரை புனிதராக்கி நான் அங்கேயே போகிறேன் என்றார். அதற்கு கௌதமர், தாயே, நீ எங்கும் போகக்கூடாது என்று வினயமாக கூறி வேண்டினார். அப்போது சிவபெருமான், கங்கா, நீ இங்கே கௌதமரின் விருப்பப்படி இருக்கவும் காசியிலும் விளங்கி வருவோரை புனிதமாக்கவும் வல்லவள். ஆகையால் நீ இங்கும் அங்குமாக இருப்பாயாக என்றார். அதற்கு கங்கை, நான் எல்லா தீர்த்தங்களையும் விட சிறப்பாக இங்கே இருந்து கொண்டிருந்தாலும் கௌதமரை வஞ்சனையால் வருத்திய அப்பாவிகளை புனிதமாக்க வல்லவல்லே. இவரை காரணமில்லாமல் துன்புறுத்தி இவர்களின் முகத்தை பார்க்க கூட நான் விரும்பவில்லை. ஆகையால் நான் அந்தர்த்த தனமாகிறேன். மேலும் பார்வதி புத்திரர்களோடும் பிரமத கணங்களோடும் சிவபெருமான் இங்கு எழுந்தெழுவதால் நானும் இங்கே இருக்கக்கூடும் என்றாள். சிவபெருமான் கங்கையை நோக்கி, கங்கையே, நீ தூய்மையானவள். நீ என்னை விட்டு வேறானவள் அல்ல. ஆயினும் நீ என்னை இங்கேயே இருக்க கோருவதால் நானும் இருக்கிறேன். நீயும் இங்கே இருக்க வேண்டும் என்றார். கங்கை மகிழ்ந்து சிவபெருமானை பூஜித்தார். இன்னும் ஒரு அற்புதமான கதை இல்லைங்க. தொடர்ந்து இந்த கதையை நம்ம கேட்கலாம். அற்புதமான கதை இல்லைங்க. தொடர்ந்து பயணிப்போம் இறைவர்களோடு. இதன் தொடர்ச்சியை நாளைக்கு நம்ம பார்க்கலாம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு தோழி. நன்றி, வணக்கம்.